வணக்க மக்களே, நான் உங்க விஜய் ஆதேஷ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்றத பாத்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன் ட்ரேட் எந்த அளவுக்கு வந்து போய்கிட்டு இருக்கு, சஞ்சு சாம்சன் ட்ரேட் நடக்குமா நடக்காதா, ஆன் தி அதர் ஹேண்ட் சிஎஸ்கேயோட இன்னொரு ட்ரேட் வேற நடக்க போகுது, நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு வேற சொல்றாங்களே, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற மொத்த டீடைல்ஸுமே இந்த வீடியோல வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து சஞ்சு சாம்சன் விஷயத்துல இருந்து ஆரம்பிப்போம். சஞ்சு சாம்சன் ட்ரேட் ஒரு காலத்துல பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருந்து, சிஎஸ்கேக்கு தான் வராரு, ஆல்மோஸ்ட் ட்ரேடு கன்ஃபார்ம் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆப்வியஸா அந்த ட்ரேட் வந்து அப்ப அந்த ஆல்மோஸ்ட் வந்து முடிகிற மாதிரி தான் இருந்தது. பட் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் இருக்காங்களா, அவங்க ஒரு சைட்ல வந்து வந்திருக்காங்க இந்த ட்ரேடுக்கு. பந்தயத்துக்கு நாங்க வரலாமா அப்படின்ற மாதிரி அவங்களும் சஞ்சு சாம்சனுக்கு வெறி கொண்டு பாத்தீங்கன்னா அவங்களும் நிறைய ஆஃபர்ஸ் வந்து ஆர்ஆருக்கு வந்து தராங்களாம். இப்ப ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து முடிவு பண்ணோம், சிஎஸ்கே கொடுக்குற ஆஃபர் வந்து நம்ம பிக் பண்ணலாமா இல்ல கொல்கட்டா கொடுக்குற ஆஃபரை பிக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன பொறுத்தவரையும் சிஎஸ்கே வந்து ஒரு கேஷ் ட்ரேடா தான் வந்து இதை கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த பக்கம் நம்ம கேகேஆரை பொறுத்தவரையும் சஞ்சு சாம்சனை வாங்குறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவாங்கன்ற மாதிரி தோணுது. ஒரு பக்கம் ஏதாவது ஒரு பிளேயரை கொடுத்து ஒரு ஸ்வாப் கூட பண்ணலாம். ஆன் தி அதர் ஹேண்ட் இல்ல ராஜஸ்தானுக்கு வந்து ஒரு கேஷ் ஆஃபர் தான் வேணும் அப்படின்னா மேபி அந்த ஒரு கேஷ் ட்ரேடா கூட கேகேஆர் பண்ணுவாங்க. இன்னும் கேட்டா சிஎஸ்கேவை தாண்டி கேகேஆருக்கு தான் வந்து சஞ்சு சாம்சனோட நீட் இன்னும் அதிகமா இருக்குன்னு சொல்லுவேன். இதுக்கான ரீசன் ஆனா ஒரு இந்தியன் கேப்டன் தேவை, பிளஸ் ஒரு நல்ல இந்தியன் விக்கெட் கீப்பர் தேவை, ஒரு நல்ல ஓப்பனர் தேவை. ஸோ கேகேஆரோட அடுத்த ஜென்ரேஷன் வந்து பில்ட் பண்றதுக்கு சஞ்சு சாம்சன் ஒரு பெரிய ஒரு பில்லரா வந்து இருக்க போறாரு. ஸோ அதனால அவங்களும் எந்த எக்ஸ்ட்ரீம் பண்ணாலும் போவாங்க. ஸோ இப்போ ரெண்டு சைட்லயும் வந்து நிறைய ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுக்கறதுனால ராஜஸ்தான் ராயல்ஸ் இதுல எதை நாங்கள் வந்து பிக் பண்ணோம் அப்படின்ற ஒரு இதில் வந்திருக்காங்க. கண்டிப்பா ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை தான் வந்து பிக் பண்ண போறாங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு டைம் எடுக்குது. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு பேசி முடிச்சுட்டு இருப்பாங்க. ஒரு அஃபிஷியல் டேட் பார்த்து இல்லை ஒரு நல்ல ஒரு ப்ராப்பரான ஒரு டைம் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிவீல் பண்ணுவாங்க. அண்ட் அடுத்ததான் வந்திருக்கு ட்ரேட் ரூமர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம இதை பற்றி சொல்லி ஆகணும். நம்ம ரச்சின் ரவீந்திரா இருக்காருல்ல, ரச்சின் ரவீந்திரா வந்து டிசி வந்து ட்ரேட்ல வந்து கேட்டிருக்கிறதா வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. இது ரூமர் தான், பட் இன்னும் எந்த அஃபிஷியல் சோர்ஸுமே இதை பற்றி கன்ஃபார்ம் பண்ணல. அண்ட் எந்த ஆர்டிகல்ஸ்லையுமே இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணல. பட் இது ஒரு ட்ரேட் ரூமரா சோஷியல் மீடியா சைட்ல வந்து போய்கிட்டு இருக்கு. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசிக்கு வந்து போன சீசன் வந்து ஃபேஃப் டு பிளஸஸ் அண்ட் இன்னொரு சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜேக் ஃப்ரேசர் மெக்கக், இவங்க ரெண்டு பேர் தான் இருந்தாங்க. ரெண்டு பேருமே நல்ல ஓபனர்ஸ் தான். பட் ஸ்டில் ஜேக் ஃப்ரேசர் மெக்கக் கிட்ட வந்து ஒரு கன்சிஸ்டன்ட்டா வந்து இவ்வளோ மேட்சஸ்க்கு இவ்வளோ ரன்ஸ் அடிப்பாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒரு சில மேட்சஸ் நல்லா ஆடினாரு, பட் மெஜாரிட்டி மேட்சஸ் மிஸ் பண்ண மாதிரி தான் இருக்கு. ஸோ அந்த அதர் ஹேண்ட் நீங்க ஃபேஃப் டு பிளஸஸை பார்த்தீங்க அப்படின்னா, ஃபேஃபுக்கு வந்து என்னதான் ஒரு நல்ல ஒரு ட்ரஸ்ட்ஃபுல்லான ஒரு பிளேயரா இருந்தாலுமே, ஒரு நல்ல ஒரு பவர் ஹிட்டரா இருந்தாலுமே, ஃபேஃபை பொறுத்தவரையும் அவருக்கு ஏஜ் ஆகிக்கிட்டே இருக்கிறதால ஒரு லாங் டேர்ம் வந்து டிசி அவரை பார்க்க முடியாது. ஸோ கண்டிப்பா இந்த ஒரு டைம்ல வந்து ஒரு ப்ராப்பர் டேக் எடுத்து ஸோ ஒரு நல்ல ஓப்பனர் வந்து கொண்டு வரணும். ஸோ கேஎல் ராகுல் ஓப்பன் பண்ண விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொரு சைடு வந்து ரச்சின் ரவீந்திரா ஒரு ஓப்பனராக கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு லெஃப்ட் ரைட் காம்போ வந்து செட் ஆகிடும். பிளஸ் ரச்சின் ரவீந்திரா வந்து ஒரு ஸ்பின்னராகவும் இருப்பார். ஸோ டிசிக்கு ஆல்ரெடி ஸ்பின் அட்டாக் வந்து சூப்பராக இருக்கு. மேபி ஏதாவது ஒரு ஸ்பின்னரை இந்த சீசன் ரிலீஸ் பண்ணாலுமே ஒரு ஸ்பின்னராக வந்து நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து பார்த்துக்க முடியும். பிளஸ் ரச்சின் ரவீந்திரா T20 சைட்லாம் நல்லா பண்றாரா? ஏன்னா ஐபிஎல்ல பார்த்தீங்க, அதுவும் சிஎஸ்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கல, ஒரு கான்வே அளவுக்கு நம்ம பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்கல. ஸோ மேபி ஒரு ரச்சின் ரவீந்திரா வந்து T20 சைடில் டிசி ட்ரை பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவாங்க. ரீசெண்டாக எம்எல்சி நடந்ததுல இந்த ஜேஎஸ்கே அந்த மாதிரியான டீம்ஸ் எல்லாம் ஆடுவாங்களே, அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரச்சின் ரவீந்திரா வந்து பயங்கரமான ஒரு இன்னிங்ஸ் வந்து ஆடி இருக்காரு. ஒரு இன்னிங்ஸ் கிடையாது, அந்த சீசனே வந்து நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அப்படியெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக T20 சைட்லையுமே வந்து நம்ம ரச்சின் ரவீந்திரா வளர்ந்துக்கிட்டே வராரு. ஸோ கண்டிப்பாக வந்து டிசி வந்து ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இப்போ ரச்சின் ரவீந்திரா வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு டிசி கேட்குறாங்க அப்படின்னா, இப்போ டிசி என்ன கொடுப்பாங்க? ஒரு கேஷ் ட்ரேடாக முடிப்பாங்களா, ஒரு பிளேயர் ட்ரேடாக முடிப்பாங்களான்னு கேட்டால் அது நமக்கு அஃபிஷியலாக எதுவுமே தெரியல. பட் இந்த ரூமர்ஸ் எல்லாம் வந்தது இல்லையா, இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டிசி கிட்ட டோனோவன் ஃபெரேரா இருக்காரு. ஸோ அவரை வந்து கொடுத்துட்டு இங்க இருந்து ரச்சின் ரவீந்திரா எடுக்கிற மாதிரி தான் பிளான். ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை கொடுத்து ஒரு ஓவர்சீஸ் பிளேயரை வந்து தூக்குற மாதிரி தான் ஒரு பிளான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ உங்க எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும், டோனோவன் ஃபெரேரா யாரு அப்படின்னு. மெஜாரிட்டி நிறைய பேருக்கு தெரிஞ்சாலும் ஒரு சில பேருக்கு தெரியாது. ஸோ இப்போ டோனோவன் ஃபெரேரா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இங்க எப்படி டெவால் பிரேவிஸோ அந்த மாதிரி ஜேஎஸ்கே, டிஎஸ்கே, சிஎஸ்கேயோட அதர் பிரான்ச்சைஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோனோவன் ஃபெரேரா அப்படின்னு சொல்லலாம். ஒரு நல்ல மிடில் ஆர்டர் பேட்டர், அவரால் பவுலிங்கும் போட முடியும், பிளஸ் ஒரு நல்ல விக்கெட் கீப்பரும் கூட. ஸோ அவரை வச்சு ஒரு பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் வந்து சிஎஸ்கே வந்து இந்த சீசன் வந்து தேத்திக்க முடியும். ஸோ இந்த ஒரு ட்ரேட் வந்து ப்ராப்பரா தான் இருக்கும். பட் ஸ்டில் டோனோவன் ஃபெரேராவை டிசி வந்து 75 lakhs வந்து வாங்கியிருக்காங்க. இங்க ரச்சின் ரவீந்திரா 4 crores வந்து இருக்காரு. ஸோ மேபி இந்த சீசன் கண்டிப்பா வந்து ரச்சினை ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ டோனோவன் ஃபெரேரா வந்து ஆக்ஷனுக்கு போனா மேபி நல்ல ஒரு பிரைஸுக்கு வந்து போகலாம். இது ஒரு ட்ரேடா முடிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா டோனோவன் ஃபெரேராவை டிசி கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து
ஒரு கேஷ் ட்ரேடா பண்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்கு. ஸோ டானோவன் ஃபெரேராவை கொடுத்துட்டு பேலன்ஸ் வந்து ஒரு கேஷ் ட்ரேடா வந்து கொடுக்கலாம். இன்னொரு சைடு என்ன சொல்றாங்க இந்த ரூமர்ஸ் கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சிஎஸ்கே அசுதோஷ் சர்மா வந்து டிமாண்ட் பண்ணதா வந்து சொல்றாங்க. அசுதோஷ் சர்மாவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல அமௌண்ட் தான் வந்து இருக்காரு. 3.8 crores சம்திங் தான் இருக்கு. ஸோ மேபி ரச்சினை கொடுத்துட்டு இந்த ஒரு ட்ரேட் பண்ணாலுமே வந்து பாசிபிளா தான் இருக்கும். சிஎஸ்கேக்கு அந்த லோயர் ஆர்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு நல்ல பேட்டர் தேவை எம்எஸ் தோனியோட ஆப்சன்ஸ்ல. ஸோ மேபி ஒரு அசுதோஷ் சர்மா உள்ள வந்தாருன்னா நல்லா தான் இருக்கும். ஸோ இந்த ஒரு ட்ரேட் எந்த அளவுக்கு நடக்க போகுது அப்படின்னு தெரியல. பட் சிஎஸ்கேக்கு டானோவன் ஃபெரேரா உள்ள வந்தா ஒரு நல்ல ஒரு டீமா வந்து இருக்குமா, ஒரு நல்ல ப்ராஃபிட்டா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ், ஒரு நல்ல பாசிட்டிவ் சைனா தான் சிஎஸ்கேக்கு இருக்கும்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்க சிஎஸ்கேயோட டாப் ஆர்டர்ஸ் பாத்துட்டீங்க அப்படின்னா இப்பயே வந்து ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் கெய்க்வாட், டெவான் கான்வே பிளஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உருவில் பட்டேல்லாம் இருக்காங்க. இன்கேஸ் சஞ்சு சாம்சன் உள்ள வந்துட்டாருன்னா கான்வே வெளில உட்கார வச்சிட்டாங்க அப்படின்னா அந்த டாப் 4 வந்து பாத்தீங்கன்னா பெர்ஃபெக்ட் செட்டிலா இருக்கும். அதை தாண்டி வர உங்களுக்கு டெவால் பிரேவிஸ் கூட டானோவன் ஃபெரேரா அண்ட் அதுக்கப்புறம் 2 ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பத்திரானா, நூர் அகமது அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கேயோட பிளேயிங் லெவன் ப்ராப்பரா வந்து செட் ஆயிடும். ஸோ டானோவன் ஃபெரேரா உள்ள வந்தாலும் ஒரு நல்ல பாசிட்டிவா தான் சிஎஸ்கேக்கு இருக்கும். இந்த ட்ரேட் எல்லாம் ஓகே, பட் அதுக்கு சிஎஸ்கே வந்து ஃபர்ஸ்ட் ரச்சின் ரவீந்திராவை ட்ரேட் பண்றதுக்கு யோசிக்கணும். அப்படி இல்லைன்னா அவரை ரிலீஸ் பண்றதுக்கு யோசிக்கணும். சிஎஸ்கே ரச்சின் ரவீந்திராவை ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா எஸ், ஆல்மோஸ்ட் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய இந்தியன் பிளேயர்ஸே வந்து பாத்தீங்கன்னா சிஎஸ்கேயோட டாப் ஆர்டர்ஸ்ல பயங்கரமான ரன்ஸ் அடிச்சுட்டு வந்து இருக்காங்க. ஸோ அப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின் போது 4 கோடி ரூபாய் ரச்சின் ரவீந்திரா கொடுக்கறதுக்கு யோசிப்பாங்க. ஸோ சிஎஸ்கே என்ன மாதிரி பண்ணலான்னு பாத்தீங்க அப்படின்னா மேபி கான்வே வந்து ரீடைன் பண்ணிட்டு 6 கோடிக்கு இந்த சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரச்சின் வந்து ஒரு 4 கோடி ரூபாய் வந்து விட்டுடலாம். மேபி அந்த ஒரு மினி ஆக்ஷன்ல அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பிளேயர் எடுக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால ரச்சின் வந்து ட்ரேட் பண்றதுக்கோ ரிலீஸ் பண்றதுக்கோ சிஎஸ்கே தயங்க மாட்டாங்க. கண்டிப்பா ரிலீஸ் பண்ணவோ ட்ரேட் பண்றதுக்கோ வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.